கோர்ட் நோட்டீஸ் வந்திருக்கு. அப்பா ஊருக்கு வர சொல்றாரு என்றான் தேவராஜன். எதுக்கு என்று கேட்டான் ராஜ்குமார். எல்லாம் என் பொண்டாட்டி பண்ற வேலைதான். அவளுக்கு விவாகரத்து வேணுமா? பதில் சொன்ன தேவராஜன் வார்த்தையில் கோபம் கொப்பளித்தது. கேட்டா நீ கொடுக்கணுமா? அவங்க கேட்கட்டும், நீ முடியாதுன்னு சொல்லிடு என்றான் ராஜ்குமார். இல்ல, அப்பா கோர்ட்ல விவாகரத்து கேஸ் ஃபைல் பண்ண வர சொல்றாரு என்றான் தேவராஜன். நீ வர முடியாதுன்னு உங்க அப்பா கிட்ட தெளிவா சொல்லிடு. இப்போதைக்கு ஆற போடு. 6 மாசம் போனாதான் தானா உன் மனைவி வீட்டுக்கு வருவா. அவங்க பிடிவாதமா விவாகரத்து கேஸ தொடர்ந்தா அப்புறமா என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் என்றான் ராஜ்குமார். கல்யாணம் ஆகி 2 வருடம் ஆகியும் மனைவி கீதா கருத்தரிக்கவில்லையே என்று மனக்கவலையில் இருந்தான் தேவராஜன். இருவரும் ஒரே ஊர். தெரு மட்டும்தான் வேறு வேறு. தேவராஜன் வீடு இருந்த தெருவின் ஆரம்பத்திலேயே ஒரு அழகிய பெருமாள் கோயில் இருக்கிறது. மன நிம்மதிக்காக அங்கே போய் அமருவான் தேவராஜன். பல நாட்கள் கீதாவை அந்த கோயிலிலே பார்த்திருக்கிறான். கீதா பள்ளி படிப்பை முடித்திருக்கிறாள். தேவராஜன் பட்டப்படிப்பு முடித்து விட்டான். ஒரே ஊர் என்பதால் அவ்வப்போது இருவரும் பேசிக்கொள்வதுண்டு. வேலை கிடைத்து வெளியூர் கிளம்பிய போது அவளின் கண்களை பார்க்க அவன் சிரமப்பட்டான். அவன் அவளை மனைவியாக்கிக் கொள்ள விரும்பினான். ஆனால் அதை அவன் அவளிடம் சொன்னதில்லை. வேலையில் சேர்ந்தவுடன் பெற்றோரிடம் சொன்னான். அவர்களும் அந்த பெண்ணையே பேசி முடித்து அவனுக்கு மனைவியாக்கினர். அவன் மனைவி மிகவும் நல்லவளாக இருந்தாள். இல்லற வாழ்க்கையும் நன்றாகத்தான் போய்க் கொண்டிருந்தது. ஆனாலும் குழந்தை இல்லை என்ற குறை மட்டும் மனதில் இருந்து கொண்டே இருந்தது. நகரின் பிரபல மருத்துவமனைக்கு சென்று வந்தான். குறை எதுவும் இல்லை என்று சொன்ன மருத்துவர் சில மாத்திரைகள் எடுத்துக்கொள்ள சொல்லி அறிவுறுத்தினார். அதன்படி மருந்து சாப்பிட்டு வந்த சில மாதங்களில் மனைவி கர்ப்பமானாள். கர்ப்பமான மனைவியை சைக்கிளில் வைத்து நண்பனின் வீட்டுக்கு அழைத்துச் சென்றான். செல்லும் வழியில் திடீரென ஒரு சைக்கிள் வந்து மோத மனைவியுடன் கீழே விழுந்து விட்டான். அந்த இடத்தில் சாலை மிகவும் சுத்தமானதாக இருந்ததால் அடி எதுவும் இல்லை. இருந்தாலும் மனைவிக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது என்ற பயம் அவனுக்கு வந்துவிட்டது. உடனே மருத்துவமனைக்கு மனைவியை அழைத்துச் சென்றான். கூட்டம் மிக அதிகமாக இருந்தது. அவனுடைய தவிப்பு அதிகமாகிக் கொண்டே வந்தது. நெஞ்சில் ஒரு பயம், ஏதேனும் ஆகிவிட்டால் என்ன செய்வது என்ற எண்ணத்திலேயே இருந்தான். ராஜ்குமாரும் டாக்டரின் உதவியாளரிடம் சென்று நடந்த விபத்தை சொல்லி உடனே டாக்டரை பார்க்க அனுமதிக்குமாறு கேட்டான். உதவியாளர் உடனே மருத்துவரை பார்க்க அனுமதித்தார். டாக்டர் அம்மா, தேவராஜனின் மனைவியை பரிசோதனை செய்த பிறகு பிரச்சனை எதுவும் இல்லை என்றார். எப்படியாவது உடனே ஒரு ஸ்கூட்டர் வாங்க வேண்டும் என்று நினைத்தான். அப்போது வெஸ்பா ஸ்கூட்டர் பிரபலமாக இருந்தது. அவனுக்கு பிடித்த நீல நிற ஸ்கூட்டரை கடன் வாங்கி உடனே வாங்கினான். அதில் மனைவியை உட்கார வைத்து அழகு பார்த்தான். கீதாவுக்கும் பெருமைதான். கணவன் ஸ்கூட்டர் வாங்கியதை எல்லோரிடமும் பெருமையாக சொல்லிக் கொண்டாள். எதை செய்தாலும் அதை சிறப்பாக பலரும் பாராட்டும்படி செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தேவராஜனுக்கு. வீட்டுக்கு வரும் நண்பர்களை நன்றாக உபசரிப்பான். எந்த நேரத்தில் போனாலும் சாப்பிடச் சொல்வான். ராஜ்குமார் அவன் வீட்டுக்கு செல்லும் போதெல்லாம் சாப்பிடச் சொல்வான். ஆனால் ராஜ்குமாரின் பழக்கமோ வேறு. நண்பர்கள் வீட்டுக்கு முன்பே முடிவு செய்து அவனுக்காகவும் சமையல் செய்யப்பட்டால்தான் சாப்பிட ஒத்துக்கொள்வான். இல்லை என்றால் ஏதேனும் காரணம் சொல்லிவிட்டு அவன் வீட்டுக்கு போய்விடுவான். எப்போது போனாலும் தேவராஜனின் மனைவியும் சாப்பிடச் சொல்வாள். அவனது பழக்கத்தை அவன் மாற்றிக்கொள்ளவே மாட்டான். எனவே தேவராஜனும் அவன் மனைவியும் ராஜ்குமார் வந்தால் வீட்டில் இருக்கும் கார வகையில் கொஞ்சம் வைத்து காஃபி அல்லது டீ சாப்பிட சொல்வார்கள். அவனும் அவர்களின் நலம் விசாரித்துவிட்டு கிளம்பி விடுவான். தேவராஜனின் சில நண்பர்கள் அவனின் வற்புறுத்தலுக்கு இணங்கி சாப்பிடுவார்கள். அவன் தப்பாக நினைத்துவிடக் கூடாதே என்று சாப்பிடுவார்கள் சிலர். ஆனால் அவன் மனைவிக்கு சாப்பிட மிஞ்சுகிறதா என்பதை அவன் பார்க்காமல் விட்டு விடுவான். பல நாட்களில் அவன் மனைவி சாப்பாடு இன்றி அசதியில் படுத்து விடுவாள். அவளுக்கு எரிச்சலாக இருக்கும். என்ன மனிதர் இவர்? மனைவி சாப்பிட இருக்கிறதா என்று கூட பார்க்காமல் வரும் நண்பர்களுக்கு உபசரிக்கச் சொல்கிறாரே என்று நினைப்பாள். இந்த மாதிரியான எரிச்சல்கள் அவள் பார்வையில் கணவன் மீது கோபத்தை வரவழைத்தன. 5 மாதம் நெருங்கிவிட்டது. அவளது அண்ணன் அண்ணி இருவரும் ஒரு நாள் வந்தனர். விருந்து தடபுடலாக நடந்தது. மனைவியின் அண்ணனாச்சே, தங்கை குறை வைப்பாளா? அவர்கள் எதற்கு வந்திருக்கிறார்கள் என்பது தேவராஜனுக்கு நன்றாக புரிந்தது. தேவராஜனுக்கோ அவளது பிரசவத்தை தான் வேலை செய்யும் இடத்திலேயே வைத்துக் கொள்ளலாம் என்று ஆசை.
மனைவியை பிரிந்திருப்பது மிகவும் கஷ்டம் என்று அவனுக்கு தோன்றியது. மனைவியின் அண்ணன், தேவராஜன், என் தங்கச்சிய ஊருக்கு அழைச்சிட்டு போலான்னு வந்திருக்கேன். என்னைக்கு அழைச்சிட்டு போலாம் என்றார். அம்மாட்ட கேட்டுட்டு நாளைக்கு சொல்றேன் என்றான் தேவராஜன். ஊரில் இருக்கும் அப்பா அம்மாவுடன் தொலைபேசியில் பேசினான். அவன் அம்மா தலப்பிரசவம், அவங்க அம்மா வீட்டுல தான் வச்சுக்கணும், அதானே முறை, நீ அனுப்பிடு, ஒரே ஊரு தானே, நான் பாத்துக்கிறேன், வந்து நம்ம வீட்டுல 7ஆம் மாசம் வரைக்கும் இருக்கட்டும், வளக்காப்பான அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பலாம் என்றார் அம்மா. தேவராஜனும் சம்மதித்தான். இன்னும் 2 மாசம் நம்ம வீட்டில் தான் இருப்பா. அம்மாவுக்கு தெரிஞ்ச பெரிய டாக்டர்கிட்ட காட்டலாம், அந்த டாக்டர்கிட்டயே பிரசவத்தையும் வச்சுக்க சொல்லலாம் என நினைத்தான். மறுநாள் மச்சானிடம் பதில் எப்படி சொல்வது என்று யோசித்துக் கொண்டிருந்தான். மனைவி கீதாவிடம் கலந்து பேசுவது நல்லது என அவனுக்கு தோன்றியது. மனைவியிடம், உங்க அண்ணன் என்ன சொல்றாரு, இப்பவே ஊருக்கு போகணுமா என கேட்டான். எனக்கு ஒன்றும் இல்லைங்க, அம்மா அழைச்சிட்டு வர சொன்னதா அண்ணன் சொல்றாரு, நீங்க தான் சொல்லணும். நான் ஊருக்கு போனா வர எப்படியும் 1 வருஷம் ஆயிடும், அது வரைக்கும் நீங்க தனியா இங்க இருக்கணும், அதான் உங்ககிட்ட கேட்க சொன்னேன் என்றாள். சரி, அம்மாட்ட கேட்டேன், அவங்க உன்னை அனுப்ப சொல்லிட்டாங்க. ஆனா வளக்காப்பு வரைக்கும் நீ எங்க வீட்டுல தான் இருக்கணும், அப்புறமா உங்க அம்மா வீட்டுல போய் தங்கிக்கலாம். டாக்டர் எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கிட்ட காட்டிக்கலாம், எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், நீ நல்லா இருந்தா எனக்கு போதும், அப்புறம் உன் இஷ்டம் என்றான் தேவராஜன். ஊருக்கு போக கணவன் சம்மதம் சொன்னதும் மகிழ்ச்சியில் திக்குமுக்காடி போனாள் கீதா. அம்மாவை பார்த்து பல நாட்கள் ஆகிவிட்டன, கர்ப்பமாக இருப்பவள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் சொல்வார்கள். கருவில் இருக்கும் காலத்திலேயே அபிமன்யு சக்கர வியூகத்தை உடைத்து உள்ளே நுழையும் வித்தையை அறிந்தான் என்கிறது மகாபாரதம். பிரகலாதன் கருவில் இருக்கும்போது நாரதரின் உபதேசத்தால் நாராயணனின் பக்தனானான். எனவே அவளை சந்தோஷமாக வைத்திருக்க வேண்டும் என்றே தேவராஜன் விரும்பினான். மனைவி ஊருக்கு புறப்பட்டாள். அவள் கண்கள் கலங்கி இருந்தன. முந்தானையை எடுத்து துடைத்துக் கொண்டாள். தேவராஜன் அதை கவனித்துவிட்டு, கீதா, நீ நம்ம வீட்டுக்கு தானே போற, அதுக்கு போய் கண் கலங்குறியே என்றான். இல்லைங்க, உங்களை நினைச்சா கஷ்டமா இருக்கு, நான் இல்லாம எப்படி கஷ்டப்படுவீங்களோன்னு நினைச்சேன், அதான் கண் கலங்கிட்டுது என்றாள். ஊருக்கு போனதும் அவளும் அண்ணனும் முதலில் அவர்கள் வீட்டுக்கு சென்றார்கள். வீட்டுக்கு போனதும் அம்மா, ஏண்டி உன் வீட்டுக்கு போறியா என்றாள். ஆமாம்மா, என் வீட்டுக்காரரு அப்படிதான் சொல்லி அனுப்புனாரு. அதெல்லாம் சரி, ஆனா உன்னோட மாமியார் உன்னை விடாம திட்டிக்கிட்டே இருப்பாங்களே, அதை எப்படி சமாளிப்ப? எப்படியும் பொறுத்துதாம்மா போகணும், ரொம்ப முடியாம போச்சுன்னா நான் இங்க வந்துடுறேன். சரி, அவங்க கிட்ட மரியாதை கொடுத்து பேசு, ஏதாவது சொன்னாலும் மரியாதை இல்லாம பேசிடாத, அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். அம்மாவிடம் சொல்லிவிட்டு மாமியார் வீட்டுக்கு போனாள் கீதா. மாமியார் வாசலிலேயே வரவேற்றார். என்னைக்கு வந்தவளுக்கு இன்னைக்கு தான் வழி தெரிஞ்சுதா? உன்னை சொல்லி குத்தமில்ல, எல்லாம் என் மவன் கொடுக்குற தைரியம். ஊருக்கு வந்து 2 நாள் கழிச்சு வர. என் மவன் என்னடானா பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துட்டாளான்னு தினம் ஃபோன் போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கான். நான் என்னத்த சொல்ல என்றவாறே, சரி உள்ள போ என்றாள். என்ன மருமகளே, துணிமணிலாம் எங்க, சும்மா வந்திருக்க என்றார் மாமியார். அத்தை, நான் எங்க அம்மா வீட்டிலே தங்கிக்கிறேனே, தினம் இங்க வந்துட்டு போறேன் என்றாள் அவள். மவன்கிட்ட பேசிட்டு தான் சொல்ல முடியும் என்றார் அவர் மாமியார். அன்னைக்கு சாயங்காலம் மகனின் போன் வந்ததாக போஸ்ட் ஆபீஸில் இருந்து தகவல் வந்தது. மாமியார் மருமகளையும் அழைத்து கொண்டு போஸ்ட் ஆபீஸ் போனார். மகனின் போன் வந்ததும், தம்பி, இன்னைக்கு தான் மருமகன் நம்ம வீட்டுக்கே வந்தா, அவங்க வீட்லயே தங்கிக்கிறேங்கிறா, என்னடா சொல்ற என்றார் அவனின் அம்மா. மறுமுனை சற்று அமைதியானது. சரி, போனை என் பொண்டாட்டிட குடுமா, நான் பேசிக்கிறேன் என்றான் தேவராஜன். போனை மருமகளிடம் கொடுத்தார். மறுமுனையில் இருந்த கீதாவின் கணவன் எடுத்த இடுப்பிலேயே திட்ட ஆரம்பித்தான். கீதா பதிலேதும் சொல்லவில்லை. கொஞ்ச நேரம் கழித்து, ஏன் எங்க வீட்டுல இருக்க மாட்டியா? இல்லைங்க, உங்க வீடு நீங்க இல்லாம எனக்கு சரிப்பட்டு வராது, அதான் எங்க வீட்டிலே இருக்கலாம்னு நினைக்கிறேன். அத ஊருக்கு கிளம்போதே சொல்லியிருக்கலாம்ல, ஊருக்கு போயிட்டு இப்படி பண்றியே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, தினம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போறேன், அடுத்த தெரு தானே எங்க வீடு, ஏதாவது பண்ணி தொலை. அம்மா வீட்டுக்கு போயிட்டா பொண்ணுங்களை கையில பிடிக்க முடியாது, அங்க ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா நான் உன்னை பார்க்க கூட வரமாட்டேன். அம்மாட்ட போனை கொடு. போனை மாமியாரிடம் கொடுத்தாள். அம்மா, அவ அவங்க வீட்டுல இருந்துட்டு போட்டோம், நீ ஒன்னும் கேட்க வேணாம், எக்கேடாவது கெட்டு போங்க, எனக்கு என்ன என்றபடி எரிச்சலாக போனை வைத்த அம்மா
தன் மருமகளிடம் ஏதும் பேசாமல் வீடு திரும்பினாள். தினம் வீட்டுக்கு வருவதாக சொன்ன மருமகள் வாரத்துக்கு ஒரு நாள் கூட வரவில்லை. மகனுடன் பேசும்போது மருமகளை பற்றிய வருத்தத்தை அம்மா தெரிவித்தாள். ஊருக்கு வந்ததுல இருந்தே கீதா எதிர் வீட்டுல குடியிருக்கிற நிதிஷோட அடிக்கடி பேச போயிடுறதாவும், வீட்டுக்கு நைட்டுக்குள்ள நேரமாய் தான் வரதாவும் செய்திகள் அம்மாவுக்கு வந்து கொண்டே இருந்தன. செய்திகளை கொண்டு வந்து தந்தவள் அவள் சிறிய மகள். தினம் அவள் அண்ணியை பார்க்க போவாள். அப்படியே அங்கு கிடைக்கும் செய்திகளை அம்மாவிடம் வந்து ஒப்பித்து விடுவாள். அண்ணியை பக்கத்து வீடுகளில் இருக்கும் பெண்கள் கேலியாக பேசுவதை அம்மாவிடம் சொல்லிய அவள் மகள் செல்வி, அம்மா, அண்ணி இங்க வந்தா இத கேளுமா என்றாள். எப்படி கேட்பது என்று தயங்கியபடி இருந்த அம்மா ஒரு நாள் சம்மந்தி வீட்டுக்கு போனார். அவர் போன போதும் கீதா எதிர் வீட்டுக்கு போயிருந்தாள். சம்மந்தி அம்மாவிடம் மருமக எப்படி இருக்கா என்று கேட்ட அம்மா, எங்க என் மருமவ என கேட்டாள். கீதா எதிர் வீட்டுக்கு போயிருப்பதாக சொன்னால் பிரச்சனை வரும் என்று நினைத்த அவள் அம்மா, அண்ணன் வீட்டுக்கு போனா எப்ப வருவாளோ தெரியாது என்றாள். அம்மாவின் கண் எதிர் வீட்டிலேயே இருந்தது. தன் மகள் சொல்வது உண்மையா என பார்க்கவே அவள் அன்று அங்கே வந்தாள். இரவு 8 மணிக்கு கீதா எதிர் வீட்டிலிருந்து வெளியே வந்தாள். அவள் பின்னாலேயே நிதிஷும் வீட்டை விட்டு வெளியேறி வருவது தெரிந்தது. அதை பற்றி எதுவும் கேட்காத கீதாவின் மாமியார் சம்மந்தி அம்மாவிடம் விடை பெற்று கிளம்பினாள். எதுவும் கேட்காமல் வீடு திரும்பிய தேவராஜனின் அம்மா தன் கணவரிடம், கீதா பண்றது ஒன்னும் சரியில்லைங்க. எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டுல போய் உட்கார்ந்துகிட்டு நிதிஷோட பேசிட்டே இருக்கிறா. நாளைக்கு பையன் பேசினான்னா அவன்கிட்ட சொல்லிடுறேன். அவனே அவகிட்ட கேட்கட்டும். நாம பேசினா நம்ம என்னவும் அவ மேல தப்பா சொல்றோம்னு சொல்லிடுவாங்க. வயிற்றுல பிள்ளைய சுமந்துகிட்டு இருக்கிறவ அவளை போய் நாமும் ஒன்றும் கேட்க முடியாது என்றார். அவரும் சரி என்றார். மறுநாள் தேவராஜனின் அழைப்பு வந்தது. அம்மா மட்டும் போன் பேச போனார். எப்படிமா இருக்க? அப்பா நல்லா இருக்காரா? என் கீதா எப்படி இருக்கா என்று கேட்ட தேவராஜனிடம், எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா உன் பொண்டாட்டி பண்றது தான் இப்போ ஊரே பேச்சா கிடக்கு. எப்ப பார்த்தாலும் எதிர் வீட்டு நிதிஷ் வீட்லயே கிடக்குறா. அவளை கண்டிச்சு வை, இல்லைன்னா அவ கதை இங்க நாரி போயிடும். நான் அவ்வளவுதான் சொல்ல முடியும் என்றார் அம்மா. தேவராஜனுக்கு அது அதிர்ச்சியாக இருந்தது. கீதா பேசும்போது கேட்டுவிட துடித்தான். இருந்தாலும் எந்தவித ஆதாரமும் இல்லாமல் அவள் மீது குற்றம் சுமத்த முடியாமல் தவித்தான். அவன் அம்மா சொல்வதை நம்புவான் என்றாலும் கீதாவின் விஷயத்தில் நம்ப முடியவில்லை. அம்மா, அவ இப்ப எங்க என்ற மகனிடம் அவள் வரவில்லை என்று பதில் சொன்னாள் அம்மா. கீதாவிடம் பேச வேண்டும் என்ற எண்ணமே அவனுக்கு போய்விட்டது. வெறுத்து போய் போனை வைத்து விட்டான். சில நாட்கள் மனைவி அழைத்து பேசுவாள் என்று பொறுத்து பார்த்தான் தேவராஜன். ஆனால் அவளோ பேசவில்லை. அவள் மீதான வெறுப்பு அதிகரித்துக் கொண்டே சென்றது. கடைசியில் அவளிடம் பேசிவிட முடிவு செய்து அவன் ஊர் போஸ்ட் ஆபீஸை அழைத்தான். போஸ்ட் மாஸ்டரிடம் கீதாவை வரச் சொல்லுங்கள் என்றான். அவரும் கீதாவை அழைத்து வர ஆள் அனுப்பிவிட்டு சற்று நேரம் கழித்து மீண்டும் கூப்பிடச் சொன்னார். கொஞ்ச நேரம் கழித்து தேவராஜன் போஸ்ட் ஆபீஸ் எண்ணுக்கு அழைத்தான். போஸ்ட் மாஸ்டர் கீதாவிடம் போனை கொடுத்தார். யாரு, கீதாவா என்று தேவராஜனுக்கு பதிலாக, ஆமாங்க, எப்படி இருக்கீங்க என்றாள் கீதா. ஏண்டி, எவ்வளவு நாள் ஆகுது? என்னை கூப்பிட்டு பேசணும்னு உனக்கு தெரியாதா? நீங்க கூப்பிடுவீங்கன்னு இருந்தேன். இன்னைக்கு தான் பேச தோணுச்சா உங்களுக்கு? உன்னை என் வீட்டுக்கு தானே போச்சொன்னேன். உங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்கிக்கிட்டு எதிர் வீட்டுக்காரனோட கூத்தடிக்கிறியா? எப்பவும் பேசுற அவங்கிட்ட பேசுறத எப்படி தப்பா பேசுறீங்க? நீ அவங்கிட்ட பேசக்கூடாது. உடனே எங்க வீட்டுக்கு போய் தங்கு. உங்க அம்மா வீட்டுக்கு நான் வரப்ப போய்க்கலாம். யாரோ சொல்றதுக்கெல்லாம் என் பேர்ல தப்பு சொல்றீங்க. நான் ஒரு தப்பும் பண்ணல. நான் உங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. நீங்க வரப்ப நான் உங்க வீட்டுக்கு வரேன். உங்க அம்மா இருக்கிற வரைக்கும் நீ உருப்பட மாட்ட. சொன்னா கேளு. எங்க வீட்டுக்கு போ. நான் 1 மாசத்துல வரேன். அப்ப எல்லாத்தையும் பேசிக்கலாம். ஏன், உங்க அம்மா யோக்கியமா? அவங்களால தானே பிரச்சனையே. எங்க வீட்டுக்கு ஆள் அனுப்பி வேவு பாக்குறாங்க. ஏண்டி, நீ எதிர்த்த வீட்டுல இருக்கும்போது உங்க அம்மா நீ உன் அண்ணன் வீட்டுக்கு போயிருக்கிறதா எங்க அம்மாட்ட போய் சொன்னாங்க. ஓ, அதான் பிரச்சனையா? நான் அங்க போனதுல என்ன தப்பா கண்டுபிடிச்சிட்டீங்க? ஊர்ல உன்னை பத்தி யாரும் தப்பா பேசிட்டா என்ன பண்றது? யார் பேசுறா? உங்க அம்மா தான் வீடு வீடா போய் என்னை பத்தி பேசிட்டு இருக்காங்க. நான் உத்தமி இல்லைங்கிறாங்க. அப்புறம் அங்க நான் எப்படி போக முடியும்? என்னால முடியாது. நீங்களாச்சு உங்க அம்மாவாச்சு எப்படியாவது போங்க. நான் பத்தினி இல்லைன்னே வச்சுக்கங்க.
கெட்ட பேர் வாங்கிக்கிட்டு உங்க வீட்ல என்னால இருக்க முடியாது. இதுக்கு மேல நான் என்ன சொல்ல? போன வச்சிருங்க. அவள் பேச்சை முடித்துக் கொண்டாள். அதன் பிறகு இருவரும் பேசிக்கொள்ளவே இல்லை. கீதாவுக்கு ஆண் குழந்தை பிறந்துவிட்ட செய்தியை தேவராஜனின் அம்மா தெரிவித்த போது அவன் என்ன செய்வது என்று புரியாமல் தவித்தான். அம்மாவிடம் என்கிட்ட பேசாத அவ பெத்த என் பிள்ளைய எப்படிம்மா நான் பார்க்கறது என்றான். அம்மாவின் குரலில் கோபம் எதுவும் இல்லை. ஆஸ்பத்திரியில தான் இப்ப இருக்கா. அங்க போய் பார்த்துட்டு வா. பாவம் உனக்காக காத்துட்டு இருப்பா. உடனே வா என்றார் தாய். மறுநாள் ஊருக்கு வந்த தேவராஜன் தன் மனைவியையும் குழந்தையையும் மருத்துவமனையில் சென்று பார்த்தான். அம்மாவும் கூடவே வந்தார்கள். அங்கேயும் கீதாவின் அம்மா தன் மருமகனிடம் வாக்குவாதம் செய்ய ஆரம்பித்தார். உங்க அம்மா எப்படி என் பொண்ண தப்பானவள்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு பதில் தெரியற வரைக்கும் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வரமாட்டா என்றார். இங்க பாருங்க, என் பொண்டாட்டிய என்னைக்கு என் வீட்டுக்கு அனுப்ப தோணுதோ அப்ப சொல்லுங்க. அது வரைக்கும் வாயை மூடிட்டு இருங்க. வீணா பிரச்சனைய வளர்க்காதீங்க என்றவன் அங்கிருந்து ஊருக்கு புறப்பட்டு சென்றான். ஊருக்கு போனவனுக்கு சில நாட்கள் கழித்து வக்கீல் நோட்டீஸ் தான் வந்தது. இவ்வளவும் அவனது மனத்திரையில் ஓடியது. இனி வாழ்வு வேதனையானதுதான் என்று அவன் நினைத்த போதுதான் அவன் நண்பனின் வார்த்தைகள் சரி எனப்பட்டன. ஆனாலும் சமாதானம் செய்வது யார் என்ற கேள்வியும் கூடவே எழுந்தது. ஒரு நாள் முழுவதும் அவன் மனம் ஊசலாடிக் கொண்டிருந்தது. ராஜ்குமார் சொல்வதைத்தான் கேட்க வேண்டும் என்று மனம் முடிவு செய்ய அவன் தந்தைக்கு போன் செய்து தன் தந்தையிடம் விவாகரத்தில் தனக்கு விருப்பமில்லை என்று பதில் சொல்லி போனை வைத்து விட்டான்.